மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழில் உயிரெழுத்துக்கள் 12. ஆனால் நமக்கெல்லாம் கலைஞர் என்னும் 4 எழுத்தையும் சேர்த்து உயிரெழுத்துக்கள் 16. உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என கலைஞர் உச்சரிக்கும் போதே நமக்கு 1000 யானை பலம் கூடும். 70 ஆண்டு கால இந்திய அரசியலின் இயக்குனரே, கோபாலபுரத்து கோம்பெருஞ்சோழனே, காஞ்சி தலைவன் அண்ணாவின் கனியாழியை வென்ற கலைஞர் பெருமானே, நீங்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். வாராது வந்த மாமணியாய் தோன்றி வளமான தமிழகத்தை வடிவமைக்கும் வரலாற்று தலைவரே, எங்கள் முதல்வரே, பூச்சாண்டி காட்டிய திடீர் தலைவர்களுக்கெல்லாம் தேர்தலில் பூஜ்யத்தை பரிசளித்த புதுமை தலைவரே, மதவெறிக்கும் மனிதநேயத்திற்குமான போரில் அன்பனும் ஆயுதமேந்தி வென்ற அஞ்சுகத்தாய் பேரரே, அஞ்சாத வீரரே, அண்ணா இன்று இருந்திருந்தால் உங்களை ஆரத்தழுவி பாராட்டியிருப்பார், அமுத மழை பொழிந்திருப்பார். கலைஞர் இன்று இருந்திருந்தால் உங்கள் கன்னங்களில் முத்துக்களை பதித்திருப்பார். 3 ஆண்டு ஆட்சியிலே முழுதாக மக்கள் மனதை கவர்ந்த முதல்வரே, தேர்தலை திராவிட திருவிழாவாக்கிய திசை சூரியனே, உங்களையும் நான் வணங்குகிறேன். இளைய சூரியன் உதயநிதி அவர்களே, பெரியாரின் கொள்கையும் அண்ணாவின் எளிமையும் கலைஞரின் அரசியல் ஞானமும் தளபதியாரின் உழைப்பும் கலந்து செய்த கழகத்தின் எதிர்காலமே, எங்கள் இளம் தலைவரே, உங்களை வணங்குகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-25ஆம் ஆண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மானிய கோரிக்கையில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய நாங்கள்லாம் உயிராக போட்டுகிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் சமத்துவம், சமூக நீதி, சமச்சீர் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், குறுங்குழும மேம்பாட்டு திட்டம், பெருங்குழும மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி தளம், அடுக்குமாடி தொழில் வளாகம், பணியாளர் தங்கும் விடுதிகள், தமிழ்நாடு SC/ST புத்தொழில் ஆதார நிதி, வட்டார புத்தொழில் மையங்கள், தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் உற்பத்தி ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த துறையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் தொழில் தொடங்க வழிவகை செய்து வாய்ப்பு அளிப்பதில் சமத்துவத்தையும் பெண்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் உள்ளடக்கி உயர்த்துவதில் சமூக நீதியையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் சமச்சீர் வளர்ச்சியும் ஏற்படுத்தி சாதனை படைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறை செய்திருக்கிற சாதனைகளையும் திட்டங்களையும் இந்த மாமன்றத்திற்கு அளிக்க நான் விரும்புகிறேன். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்கள், அதாவது ஆதிதிராவிட பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக வேறு எங்கேயுமே கிடையாது. நம்ம நாட்டில் தான் போன ஆண்டு நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த தொடங்கி வைக்கப்பட்ட ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபாய் 159 கோடியே 40 லட்சம் மானியம் தந்து 302 கோடியே 86 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 1389 பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு தொழில் முனைவர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி இருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் பெருமையோடு இந்த அவையில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு MSME துறையில் 5 வகையான இந்த கடன் வழங்குகிற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதில் நீட்ஸு, EOIGP, PMEGP, PMFME, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 5 திட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 திட்டங்களிலும்
961 கோடியே 88 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 2615 கோடியே 30 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு இதுவரை இந்த 3 வருஷத்துல தமிழகம் முழுவதும் 30,324 இளைஞர்கள் புதிய தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 55,230 பேருக்கு தான் இந்த துறையில தொழில் முனைவராக உருவாக்குனாங்க. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 30,376 பேரை இந்த 3 வருஷத்துல தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த MSMEக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலீட்டு மானியம், மின் மானியம், வட்டி மானியம் என 10 வகையான மானியங்கள் வழங்கப்படுகிறது MSME நிறுவனங்களுக்கு. இதுல நம்ம அரசு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்துல 15,022 நிறுவனங்களுக்கு 1,003 கோடியே 59 லட்சம் ரூபாய் இன்னைக்கு MSME நிறுவனங்களுக்கு மட்டும் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த 3 வருஷத்துல சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 285 கோடியே 42 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 784 கோடியே 97 லட்சம் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டு இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் 12,010 புதிய தொழில் முனைவரை உருவாக்கி இருக்கிறோம். இது கடந்த 3 ஆண்டுகளில் புதியதாக உருவாக்கப்பட்ட மொத்தம் 30,376 தொழில் முனைவர் உருவாக்கி இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 20,979 தொழில் முனைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 5,098 பேர் பெண்கள், 13,473 பேர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர், 2,408 பேர் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள். ஆக புதிய தொழில் முனைவர் உருவாக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் சமத்துவ சமூக நீதியை நிலைநாட்டுகிற அரசாக நம்முடைய அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஸ்டிட்கோவை பார்த்தீங்கன்னு சொன்னா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள MSME நிறுவன வளர்ச்சிக்காக மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த 3 வருஷத்துல 295 கோடி மதிப்பில் 512 ஏக்கர் பரப்பில் 8 புதிய தொழிற்பேட்டைகளை ஏற்கனவே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 248 ஏக்கர் பரப்பில் 115 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருவள்ளூர், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 8 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கிற பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறுந்தொழில்கள் தொடங்கிட நகரப்பழங்களில் போதிய இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடம் இல்லை, அரசு புறம்போக்கும் கிடையாது, இட வசதி இல்லை அந்த சின்ன தொழிற்சாலைகள் போடுறதுக்கு, குறுந்தொழிற்சாலைகள். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி அந்த அந்த இடத்துல நம்ம ஆளை போடுறோம். அது மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிற கிண்டி 51 தொழிற்பேட்டைகளில் ரூபாய் 158 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் 264 தொழில் கூடங்கள் கொண்ட அடுக்குமாடி வளாகங்கள் கட்டி அதில் தொழில் கூடங்களை அமைக்கிற பணியை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டடங்களை கடந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயா அவர்கள் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, சேலம் மாவட்டம் அரியகவுண்டியம்பட்டியில் ரூபாய் 24 கோடி 55 லட்சம் மதிப்பில் கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக கட்டப்படும் அடுக்குமாடி வளாகம் விரைவிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அது மாதிரி கிருஷ்ணகிரி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 4 இடங்களில் ரூபாய் 183 கோடியே 96 லட்சம் மதிப்பில் அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தொழிலாளர் தங்கும் விடுதிகள், நீங்க வெளி மாவட்டங்களில் வெளியூர்ல இருந்து வராங்க தொழிலாளர்கள், ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, திரும்பி போறது கஷ்டமா இருக்குது, அதனால அவங்களெல்லாம் தங்கறதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாத குறைந்த வாடகைகள் அவங்களெல்லாம் தங்கணும், அவங்க சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை 51 தொழிற்பேட்டைகளில் ரூபாய் 29 கோடி 47 லட்சம் மதிப்பில் 800 தொழிலாளர் தங்கும் வகையில் கட்டப்பட்ட தொழிலாளர் தங்கும் விடுதியை கடந்த பிப்ரவரி மாதம் நம்ம மாண்புமிகு உதயா அவர்கள் தான் திறந்து வச்சாரு. கோயம்புத்தூர் குறிச்சி தொழிற்பேட்டையில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தொழிலாளர் தங்கும் விடுதி ஓரிரு மாதங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, பொது வசதி மையம் MSME நிறுவனம் தனது தேவைக்கு அதிக விலை கொண்ட நவீன இயந்திரம்லாம் வாங்க முடியாது, சின்ன சின்ன தொழிலாளர்லாம் நிறுவனம்லாம் வாங்க முடியாதுல்ல,
அதனால நவீன இயந்திரங்கள் மற்றும் சோதனை கருவிகள் வாங்க இயலாத காரணத்தினால் தமிழ்நாடு சிட்கோ எம்எஸ்எம்இ நிறுவன பயன்பாட்டிற்காக அவர்கள் கூட்டாக பயன்படுத்தி கொள்ளும் வகையில் 49 பொது வசதி மையங்களுக்கு ஒப்புதல் பெற்று 32 பொது வசதி மையங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது இந்தியாவிலேயே இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தான் முதலிடமாக செயல்படுத்துகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டார்ட் அப் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற ஒரு அமைப்பு. உலக அளவில் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உயர்த்திட மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் அப் இயக்கத்திற்கு தனி முக்கியத்துவம் அளித்து முதன்மை செயல் அலுவலர் CEO ஒருத்தர் நியமனம் பண்ணி அவருக்கு 70 அதிகாரிகளை போட்டு இன்றைக்கு நம்முடைய ஸ்டார்ட் அப் இயக்கத்திற்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிற முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தகுந்த சூழலை உருவாக்கியதால் தமிழ்நாட்டில் 2021 மார்ச் வரை சுமார் 2300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே பதிவு செய்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 8500க்கு மேல் உயர்ந்துள்ளது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் கடைசி தரவரிசையில் இருந்தது நம்முடைய தமிழ்நாடு. கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2021 3ஆம் இடத்திற்கு முன்னேறி லீடர் விருதை நாம் பெற்றோம். தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்ட 2022ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனம் இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து சிறந்த செயற்பாட்டாளர் என்ற விருதினை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, கழக அரசு பொறுப்பேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்க ஆதார நிதி வழங்கும் டிரான்ஸ்ஷீட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு நம்முடைய முதல்வர் அவர்களால் 2021, 22, 22, 23ஆம் ஆண்டுகளில் 150 புத்தொழில் நிறுவனங்களுக்கு 15 கோடி ரூபாய் நிதியும் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கிட ரூபாய் 80 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். இந்த திட்டங்களுக்கு இதுவரை 170 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 69 கோடியே 15 லட்சம் ரூபாய் அரசு நிதி உதவி வழங்கியிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உலக அளவில் முன்னெடுத்து செல்ல 2025 பிப்ரவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்பட இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவருக்கு மட்டும் ஒரு நேரம் கொடுப்பேன். நாங்க எல்லாருக்குமே நேரத்தை கட்டுப்படுத்தலையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும். அது டிஆர்பி ராஜா பழைய என் பேர்ல போட்டுட்டு எல்லாருடைய கோபம் என் பேர்ல சொல்லவே இல்லை. தொழில் முனைவர் பயிற்சி திட்டம், இந்த தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவிலேயே முதலாக பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க சிந்தனை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 4483 பள்ளிகளில் உள்ள 12,45,000 மாணவர்களுக்கும் கல்லூரியில் பயிலும் 6,40,000 மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்த புத்தாக்க பற்றுச்சீட்டத்தின் கீழ் கடந்த 3 வருஷத்துல 326 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ரூபாய் 8 கோடியே 44 லட்சம் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 கோடியில கடன் உத்தரவாத திட்டத்தை அறிவித்தார் தலைவர் நம்முடைய முதல்வர். இந்தியாவிலே முதலாக நம்முடைய முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் இதுவரை 38,270 தொழில் முனைவோர்களின் 5,715 கோடி வங்கி கடனுக்கு நம்முடைய மாநில அரசுடைய கடன் உத்தரவாதமாக 563 கோடி 12 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு, நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளம் தமிழ்நாடு ட்ரட்ஸ் இது ஒரு அற்புதமான திட்டம். இப்போ பெரிய நிறுவனங்கள் இருக்குது, சின்ன நிறுவனங்களுக்கு கொடுக்குற அந்த பொருளை வாங்கிட்டு 6 மாதம் 1 வருஷம் பணம் தராமல் இழுத்தடிப்பாங்க இல்லையா? அப்பேற்பட்ட நிறுவனங்களில் அவங்க அந்த செக்கு கொடுக்குறாங்கல்ல 6 மாதம் 1 வருஷம், அதை எடுத்து போய் பேங்க்கில் காமிச்சாலுமே பணம் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்து 1491 MSME நிறுவனங்களுக்கு இதுவரை
2139 கோடி ரூபாய் மதிப்பில் வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். MSME நிறுவனங்கள் வழங்கிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தொகையை பெருநிறுவனங்கள் வழங்காத பட்சத்தில் பெரிய நிறுவனங்கள்ல சின்ன நிறுவனங்கள் பொருள் செய்து கொடுத்துட்றாங்க. சில பேர் ஏமாத்துவாங்க. அப்போ சின்ன நிறுவனங்கள் நரிஞ்சு போய் MSME நரிஞ்சு போயிடும் இல்லையா? ஆக அப்பேற்பட்ட அந்த சின்ன நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஆகிய 4 மண்டலங்களில் வசதியாக்கல் மன்றங்கள் அமைக்கப்பட்டு கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 3 வருஷத்துல இம்மன்றங்கள் மூலமாக 2008 MSME நிறுவனங்களுக்கு 374 கோடியே 76 லட்சம் ரூபாயை பெற்று தந்திருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி ஃபேமி தமிழ்நாடு MSME நிறுவனங்களுக்கு தேவையான நிதி வசதி, சந்தை வாய்ப்புகள், ஏற்றுமதிக்கு உதவுதல் உள்ளிட்ட சேவைகளை ஃபேமி தமிழ்நாடு அளித்து வருகிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இந்நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்ட வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பில் 174 MSME நிறுவனங்களிலிருந்து ரூபாய் 42 கோடியே 30 லட்சம் அளவிற்கு கொள்முதல் ஆணைகள் முடிவு செய்யப்பட்டது. இந்த தொழில் கண்காட்சி நடத்த 11 சங்கங்களுக்கு 1 கோடியே 91 லட்சமும், பல்வேறு கண்காட்சிகள் பங்கு பெற்ற 58 MSME நிறுவனங்களுக்கு 69 லட்சத்து 76 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெருங்குழுமங்கள் தமிழ்நாட்டில் MSME நிறுவனங்கள் உற்பத்தி தரத்தினை உலக அளவில் உயர்த்திடுகிற வகையில் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் ரூபாய் 47 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமத்தின் மூலம் MSME நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் தொழில்நுட்ப கருவிகளை பரிசோதிக்கும் பொது வசதி மையமாக உயர் தொழில்நுட்ப பரிசோதனை கூடம் விரைவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இன்னைக்கு தென்மதுரையில், கோயம்புத்தூர், தென் மாவட்டங்களில் இன்னைக்கு கயர் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னை தேங்காயிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த கயர் பித்து இப்பேற்பட்ட அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அதை இதன் உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தென்னை நார் தொழிலை ஊக்குவிக்கவும் சந்தை வாய்ப்பை உலக அளவில் விரிவுபடுத்தவும் கோயம்புத்தூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் டான் கயரை தலைவர் அவர்களே தொடங்கி வைத்தார். சென்னை நார் தொழில் கொள்கை கயர் பாலிசி வெளியிட்டிருக்கிறோம். மேலும் கோவையில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்திலான பரிசோதனை கூட அமைக்கும் பணி இப்போது தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பேராவூரணி, பொள்ளாச்சி, கே பரமத்தி, குண்டடம், உடுமலைப்பேட்டை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் 38 கோடியே 10 லட்சம் மானியத்துடன் 51 கோடியே 8 லட்சம் மதிப்பில் கயிறு குழுமங்கள் அமைக்கிற பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக இதுவரை 9 கோடியே 23 லட்சம் அரசு மானியமாக இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டான்சி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு சிறு தொழில் வணிக நிறுவனமான டான்சி 20 உற்பத்தி நிலையங்கள், 2 காட்சியகத்துடன் கூடிய விற்பனை நிலையம் இயங்கி வருகிறது. இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 2022-23 ஆண்டு 138 கோடி மதிப்பிலும் 2023-24 ஆண்டு 118 கோடி மதிப்பிலும் பொருட்களை உற்பத்தி செய்து சாதனை படைத்து வருகிறது. கழக அரசு பொறுப்பேற்ற 3 வருஷத்துல இதுவரை இல்லாத அளவிற்கு 317 கோடி 68 லட்சத்துக்கு பொருட்களை உற்பத்தி செய்து 325 கோடி 50 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு தொடர் வேலை வாய்ப்பை வழங்கி அவர்களின் பொருளாதாரத்தை நிலையை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இன்கோசர், சேகோசர் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இதில் தொழில் வணிகத்துறையின் கீழ் செயல்படும் 269 சங்கங்களில் 70,037 நபர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்த தொழிற்சங்க கூட்டுறவு சங்கங்கள்ல கடந்த நிதியாண்டில் மட்டும் 1308 கோடியே 10 லட்சம் அளவிற்கு விற்பனை செய்து 50 கோடியே 15 லட்சம் லாபம் ஈட்டியுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருளர் பாம்பு பிடிப்பவர் கூட்டுறவு சங்கமானது பாம்பு பிடிப்பவருக்கு தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. விஷ முறிவு மருந்து தயாரிக்க சங்க உறுப்பினர் கொண்டு வரும் பாம்புகளிடமிருந்து எடுக்கப்பட்ட நஞ்சு பயன்படுத்தப்படுகிறது. இந்த சங்கம் கடந்த 3 வருஷத்துல 1807 கிராம் நஞ்சு விஷத்தை எடுத்து 5 கோடியே 43 லட்சம் ரூபாய்க்கு விற்று 2 கோடியே 37 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
இன்கோசர் நிறுவனம் தமிழ்நாடு சிறு தேயிலை உற்பத்தியாளர்களுக்காக தொடங்கப்பட்ட இன்கோசர் நிறுவனம் என்ன எடுத்துக்கிறாரா? கடந்த ஆண்டு 11,300 மெட்ரிக் டன் தேயிலை உற்பத்தி செய்து தேயிலை விவசாயிகளுக்கு 57 கோடியே 88 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறது. மேலும் நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக 68 கோடி 60 லட்சம் செலவில் 15 தொழிற்சாலைகள் நவீனப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 7 தொழிற்சாலைகள் பணிகள் முடிவுற்று பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 8 தொழிற்சாலைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேயிலை வாரியம் நிர்ணயம் செய்யும் பசுந்தேயிலை விலைக்கு ஈடான விலையை சிறு தேயிலை விவசாயிகள் பெற்றிட பசுந்தேயிலை கிலோ ஒன்றுக்கு 2 வீதம் ஆதார விலையினை மானியமாக நம்முடைய அரசு வழங்கி வருகிறது. 2022-23 மட்டும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது. இப்ப 2023-24 ஆண்டுல 8 கோடி 51 லட்சம் நிதி ஆண்டு இந்த நிதி ஆண்டுல ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் அந்த விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதன் மூலம் சுமார் 27,000 தேயிலை விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி சேக்கோசர் மரவள்ளி கிழங்கு பயிரிடும் விவசாயிகள் ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைத்திட தொடங்கப்பட்ட சங்கம் தான் இந்த சேக்கோசர் சங்கம். கழக அரசு ஆண்டுதோறும் வர்த்தகம் அதிகரித்து இன்றைக்கு கடந்த ஆண்டு மட்டும் 1,741 கோடி ரூபாய்க்கு கோடியே 47 லட்சம் விற்பனை செய்து 11 கோடியே 12 லட்சம் லாபம் ஈட்டி இருக்கிறது. அது மாதிரி தாய்கோ வங்கியில MSME நிறுவனங்களுக்கு கடன் உதவிகள் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட வங்கி தான் தாய்கோ வங்கி. கடந்த ஆண்டு மட்டும் 1,056 கோடி 24 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி திரட்டி 12 கோடி 76 லட்சம் லாபம் ஈட்டி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம MSME இந்தியாவிலே தமிழகத்தை முதல் மாநில கொண்டு வர பல்வேறு திட்டங்களை நான் நிறைய சொல்லலை, டைம் ஆயிடுச்சு, பசியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு காந்தி அவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து தென்னை நார் தொழில்களை ஊக்கப்படுத்திட வேண்டும் என்பதற்காக காயர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிச்சயமாக அங்கே ஒரு அலுவலகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி நம்முடைய மாண்புமிகு ராமச்சந்திரன் உரையாற்றுகிற போது இந்த முதலீடு மானியெல்லாம் சில இடத்துல காலதாமதுன்னு சொல்லி சொன்னார். அது எந்த இடத்துலன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ந்து அந்த நிதி உதவி வழங்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இந்த மின்சார பிரச்சனை பற்றி சொன்னார். நீங்கள் நம்ம தான் இந்த பீக் அவர் சார்ஜ் உச்ச நேர மின் நுகர்வோர் கட்டணத்தை 25% 15% குறைத்திருக்கிறோம். உச்சபட்ச நேர மின் நுகர்வோர் கட்டணத்தை ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் வரை தள்ளி வச்சிருக்கிறோம். லேசார் நெட்வொர்க் கட்டணத்தை 50% குறைச்சிருக்கிறோம். இந்த 3 வேலை பண்ணதுனால நம்ம மின்சாரத்துறைக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோன்னு சொன்னால் போன வருஷத்தில் 330 கோடி 81 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம். MSME நிறுவனங்களாக கொடுத்துருக்குறோம். இந்த நடப்பாண்டில் எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா எங்களுக்கு நாங்கள் தான் ரூபாய் கொடுத்துறோமே. நடப்பாண்டில் 351 கோடியே 77 லட்சம் வழங்க மாண்புமிகு முதல்வர்கள் ஒதுக்கி இப்போது உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி நம்முடைய ராமச்சந்திரன் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசுகிற போது சிட்கோ தொழில்பேட்டெல்லாம் உருவாக்கணும்னு சொல்றாரு. நாங்கள் நகரங்கள் நகரப்பகுதியில் அரசு புறம்போக்கு தேடுறோம். தனியார் நிலங்கள்லாம் கூட இருந்தா வாங்கி இப்போ தொழில்பேட்டைகளை சிட்கோ தொழில்பேட்டைகளை உருவாக்குவதற்கு இப்போது நம்முடைய அரசு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 50 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்குது. இந்த 50 வெட்டு தீர்மானங்கள்ல நான் எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்கோ கேட்குறாங்க. சிட்கோ எல்லா இடத்துலையும் அதான் கேட்குறாங்க. அதே மாதிரி MSME கரண்ட்டு எல்லாம் ஏறி போச்சு, வட்டி மானியத்தை தள்ளுபடி பண்ணணும், வாங்கின கடனை தள்ளுபடிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அது தேசிய மயமாவட்டப்பட்ட வங்கிகள்லேருந்து நம்ம தள்ளுபடிலாம் பண்ண முடியாது. ஆனால் நிறைய நம்ம இப்போ நம்முடைய அரசு வந்ததுக்கப்புறம் நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். ஆக அந்த 50 வெட்டு தீர்மானம் நான் படித்து பார்த்துருக்கிறேன். முடிந்த அளவிற்கு மாண்புமிகு தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைகளாம் முழுவதாக தீர்த்து அந்த MSME நிறுவனுடைய வளர்ச்சிக்கு நம்ம அரசு பாடுபடும் என்பதை மட்டும் தெரிவித்து 35 அறிவிப்புகள் அப்படியே பதிவு பண்ணிருந்தேன். ஒரு 10 மட்டும் சொல்லிடுறேன். 35 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை தாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு
இந்த அறிவிப்புகளையும் நீங்க அறிவிக்கிறதெல்லாம் நாட்டுக்கு பிரயோஜனப்பட்டதான் நிறைய விஷயங்கள் துறை இருக்கு. சார்பில் திட்டங்களையும் அறிவிப்புகள் வெளியிட உதவிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கும் சுற்றுச்சூழல் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கும் எம்எஸ்எம்இ அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சிட்கோ மேலாண்மை இயக்குனர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தொழில் ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் கூடுதல் ஆணையர் திருமதி கிரேஸ் பச்சவ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் நன்றி சொல்லி மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்திருக்கிற வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.